தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. தமிழ் சினிமாவில் டார்க் காமெடி அப்படிங்கிற ஒரு ஜானரை வெற்றிகரமாக படமாக முதல்ல கொடுத்த நலன் கூட்டணியில் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் வா வாத்தியார். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவுந்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருக்காரு. இவர் எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது அவர் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. அழுது கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வர ராஜகிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரன் பிறக்கிறாரு. எம்ஜிஆர் இறந்த அந்த நொடியே பேரன் பிறந்தனால அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேர்மையாக வளர வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே வளர, பிறகு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாரை இன்ஸ்பிரேஷனாக ஆக்கி தவறான வேலைகள் எல்லாம் செய்து போலீஸ் ஆகிறாரு கார்த்தி. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மஞ்சள் முகம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் கும்பலை அரசாங்கத்திற்கு ஒரு பெரும் தலைவலியா அமைய கார்த்திக் அவர்களை பிடிக்க முயற்சி செய்யறாரு. அதே நேரத்தில் கார்த்தியினுடைய உண்மை முகம் ராஜ்கிரனுக்கு தெரிய வருது. பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த வா வாத்தியாருடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனை அப்படின்னா, கார்த்திக் எந்த ஒரு ரோல் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபிட் ஆகுது அவருடைய ஸ்டைலு. அதுலேயும் கொஞ்சம் இந்த நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தால் ரொம்ப ஒரு கலக்குவார். அப்படி நம்பியார் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் அவர் செய்யும் வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாட்டாவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆராக மாறி அவர் காட்டும் மேனரிசம் எல்லாமே அடி தூளாக இருக்குது. அதில் கூட சண்டையில் கூட பெண்களை அடிக்க மாட்டேன் அப்படின்னு காட்டும் அந்த ரியாக்ஷன், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சிக்ஸர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. படத்தினுடைய முதல் பாதி கார்த்தி எல்லா கோல்மால் வேலைகளையும் செய்து தன் தாத்தாவுக்கு தெரியாமல் பணம் சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் ராஜகிரனுக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு என்ன, எம்ஜிஆர் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்பொலியாக எடுத்திருக்காங்க. கார்த்தி தாண்டி படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கீர்த்தி செட்டிக்கு பெரிய அளவில் இந்த படத்தில் வேலை இல்லை. நலன் படம் அப்படின்னாலே ஒன்லைன் காமெடி ரொம்ப சரவடியாக இருக்கும். ஆனால் இதில் சீக்வன்ஸாக காமெடி அமைச்சிருக்காங்க. அதிலும் இரவில் எம்ஜிஆர் தவறுகளை தட்டி கேட்கும் இடமெல்லாம் செம கலகலப்பாக அமைஞ்சிருக்கு. காலை மஞ்சள் முக குரூப்பை தானே தேடுறாரு, இரவில் அந்த குரூப்பை அவரே காப்பாற்றுறாரு அப்படிங்கிற கலாட்டாலாம் செமையாக செஞ்சுருக்காரு. இரண்டாம் பாதியில் கொஞ்சம் சீன்ஸ் ரிப்பீட்டடாக வரது போல் இருக்குது. அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு யூகிக்க முடியறதுனால சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கேமரா, இசை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் சந்தோஷ் நாராயணுடைய பின்னணி இசை 60 தலைமுறைகளுக்கு ஏற்றவாறு கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் பாடல்கள் ரீமேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்கிற்கு ரொம்ப சிக்ஸர் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் கதைக்களம், கார்த்தியினுடைய அசத்தலான நடிப்பு, டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பட கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி எடுத்தாலுமே சில இடங்களில் சுவாரஸ்யம் குறையுது. மொத்தத்தில் வா வாத்தியார் வாத்தியார் வந்தாலே வெற்றி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.